சிவகார்த்திகேயன் வந்து சீன்றாங்க. ஆக்சுவலி வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு 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 படியா மேல வந்த ஒருத்தர் தான் நம்ம சொல்லணும். அவருடைய திறமை, அவருடைய உழைப்பு, அவருடைய கால்குலேஷன். சினிமால இது எல்லாமே முக்கியம். அவர் கால்குலேஷன் ஒரு படத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, எந்த படம் நம்மள கொண்டு போய் சேர்க்கும், எந்த படம் சக்சஸ் ஆகும்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு பார்த்தீங்களா? அது அந்த சூட்சமம் தெரிஞ்சா அந்த அந்த வெற்றியை நீங்க அந்த வெற்றி கனியை நீங்க அடையலாம். அந்த மாதிரி சூட்சமம் தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் வந்து அடுத்தடுத்து அவரை வந்து அவருடைய கேரியரு அதை வந்து ஏற்றத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கும் விஜய்க்கும் போட்டி அதை ஒன்றுமே இல்லைங்க. அந்த கோட் படத்தில் துப்பாக்கி கொடுத்தது தான் வினையா போச்சு. அதுலேருந்து பயங்கர போட்டியாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டி இப்போ அதுதான் இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னா இது நல்லதா கெட்டதாங்கிறதை விட இந்த ரசிகர்களுடைய போட்டி மனப்பான்மை இருக்குது பார்த்தீங்களா, அதை இனிமே நம்ம தவிர்க்க முடியாது. அது அப்படி தான் இனிமே அடுத்து இப்படி தான் போயிட்டு இருக்கோம். இப்போ இதே மாதிரி ஒரு சூழல் வந்து சிம்புக்கும் தனுஷ்க்கும் வந்துச்சு ஆரம்பத்தில். அப்புறம் சிம்பு கொஞ்சம் பின்தங்கிட்டார் இந்த ரேஸில். தனுஷ் வந்து அப்புறம் வேற ட்ராக்ல அப்படியே போயிட்டாரு. ஆரம்பத்தில் இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சு. ஸோ இப்போ வந்து சிவகார்த்திகேயனையும் விஜயையும் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. சிவகார்த்திகேயன் அவர் வாட்டில் நடிச்சு போயிட்டு இருக்காரு. ஆனால் விஜய் வந்து விஜயோட படத்துக்கு தான் போட்டியாக பண்ணுறாரு, விஜயோட படத்துக்கு போட்டியாக வராரு அப்படின்லாம் அவரை வந்து வீணாக வம்புக்கு இழுக்கிறாங்க. அதாவது சும்மா போகிறவனை வந்து சட்டையை பிடிச்சி வம்பு இழுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவன் 2 பட்டன் கிழிகிற வரைக்கும் சும்மா இருப்பான், 4 பட்டன் கிழிகிற வரைக்கும் சும்மா இருப்பான். சட்டையே கிழிச்சு பேர் பாடியோட நிறுத்துனீங்கன்னு வச்சுங்க, டே வாடா அப்படின்ற மாதிரி அப்படி முறுக்கிடுவான். எவனாக இருந்தாலும் எவனை வேணால் நீங்கள் சீட்டி பாருங்களேன், அப்படி முறுக்கிடுவான். அப்படி தான் சிவகார்த்திகேயன் முறுக்க ஆரம்பிச்சிட்டார்.